இப்போ ஒரு பேசிக் நார்மல் பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் ஸ்டிச்சிங்னா என்னன்னே தெரியாதவங்களுக்காக பேசிக்கா சொல்லித்தர மெத்தட் தான் இது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே துணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா வரும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ அளவு பிளவுஸை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறணும். போட்டுட்டு இந்த கார்னர் கரெக்டா எடுத்து இப்படி வச்சு அளந்துக்கிறணும். இந்த கார்னர்ல கை வச்சுட்டு இங்க மார்க் பண்றதுதான் நெக்கோட ஹைட். இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பிளவுஸை இப்படியே வச்சுட்டு இந்த ஷோல்டரை பிடிச்சி இப்படி கரெக்டா வைக்கணும். வச்சு இந்த இடத்துல மார்க் பண்றதுதான் கழுத்தோட அகலம். இப்போ ஷோல்டருக்கு கீழே இங்க 1/4 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு விட்டுட்டு மார்க் பண்ணணும். எல்லா இடத்துலயுமே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விடணும். இங்கேயும் தையலுக்கு 1/4 இன்ச் விட்டுருக்கோம், இங்கேயும் 1/4 இன்ச் விட்டுருக்கோம், இங்கேயும் 1/4 இன்ச் விட்டுருக்கோம். இப்போ ஆம்கோல் ஹைட் பார்க்க போறோம். இங்கேயும் இதுதான் ஆம்கோல் ஹைட்டு. இங்க ஸ்டிச்சஸ் முடியுது. ஸோ மேல ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த ஸ்பேஸ் உள்ள தையலுக்கு விடுற இடம் ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் வர்ற மாதிரி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது பிளவுஸோட உயரம். இப்போ இதை எடுத்துடலாம் அளவு பிளவுஸ. இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்ச எல்லா அளவுகளுக்கும் பாக்ஸ் போடணும். இப்போ இந்த பாக்ஸ் நம்ம எப்படி கரெக்டா போடுறது அப்படின்னு பாக்குறதுக்கு இது இங்க பார்த்தா 6.25 இன்ச் இருக்குது. சோ இதுவும் 6.25 இன்ச் இருக்கணும். இது 2.5 இன்ச் கழுத்து சுற்றளவு. சோ இங்கேயும் 2.5 இன்ச் இருக்கணும். இப்படி பாக்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ண அளவு ரொம்ப அக்யூரேட்டா வரும். இப்போ நெக் மார்க் பண்ண போறோம். இங்கிருந்து லைட்டா இப்படி வளைச்சு மட்டும் விட்டா போதும். இதுதான் நெக்கோட அளவு. இப்போ ஆம்கோல் எப்படி மார்க் பண்றதுன்னா இந்த கார்னர்ல இருந்து இங்க 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கணும். இதுதான் ஆம்கோலோட கரெக்டான அளவு. ஓகேவா? இப்போ பேக் போர்ஷன் நமக்கு கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டை நம்ம ஃப்ரண்ட்ல பட்டி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பேக் போர்ஷன் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இங்க கீழே பட்டிக்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு வி கட் கொடுத்துக்கறணும். இந்த மார்க் இருந்தா நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கு அளவு மாறாம கரெக்டா வரும். இப்போ
நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் என்ன பண்ணணும்னா இந்த பேக் போர்ஷனை இப்படியே எடுத்து இப்படி ஃப்ரண்ட்ல போட்டுக்கணும். இந்த கார்னர்ல போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ்க்கு மெட்டீரியல் வந்து கரெக்டாக வரும். ஸோ போட்டாச்சு. இப்போ அது மேலேயே வந்து நம்ம ஒரு டிராயிங் போட்டுக்கணும். ஸோ இந்த ஷோல்டர் கரெக்டாகவே இருக்குது. மேலே ஒரு டிராயிங் போட்டாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டருக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். ஆம்கோல் எப்படி மார்க் பண்றதுன்னா இந்த அகலம் வந்து 1.5 இன்ச் பேக் நெக்கு வச்சோம். ஃப்ரண்ட் நெக் அதை விட 1/2 இன்ச் கம்மியா இருக்கணும். ஸோ 1/2 இன்ச் கம்மி பண்ணி நாம ஆம்கோல் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து இந்த மாதிரி துணி எடுத்து போட்டுட்டு இங்க மேல ஷோல்டருக்கு தையலுக்காக இடம் விட்டுருக்கோம். இங்க கழுத்து எம்மிங் பண்றதுக்காக தையலுக்கு இடம் விட்டுருக்கோம். அது போக வந்துட்டு பிளவுஸோட நெக் பீஸ். ஸோ இதுதான் நெக்கோட கரெக்டான சுற்றளவு. இப்போ பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து 1 இன்ச் ஹைட் கம்மியா இருக்குது. பாக்ஸ் போட்டோம். போட்டுட்டு நெக் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். பிளவுஸ்ல இந்த ஷோல்டர் பாயிண்டை எடுத்து இந்த ஸ்டிச்சஸ்ல மேல தையலுக்கு இடம் விட்டு புடிச்சுக்கணும். இப்போ இந்த கார்னர் பாயிண்ட் இந்த டாட் புடிச்சிருக்கோம் இல்லையா அதோட கார்னர் பாயிண்ட் அதுல இருந்து இங்க வர்றதுதான் பாடி ஹைட், ஃப்ரண்ட் பாடி ஹைட்டு. இதில் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். தையல் இங்கே இருக்குது, விட்டு கீழே மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃப்ரண்ட்ல ஹைட்டு. இந்த 13 இன்ச்சுக்கு ஒரு டிராயிங் போட்டாச்சு. இதில் இருந்து 1 இன்ச் ஆம்கோல் சைடு வந்து ஹைட் வைக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் 1 இன்ச் ஹைட்டு. இப்போ இந்த ஹைட்ல இருந்து இங்க 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு டிரா பண்ணிடுங்க. அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச், இந்த சைடு 1.5 இன்ச், இந்த சைடு 1.5 இன்ச். கொஞ்சம் பெரிய பிளவுஸ்னா இது 1.25 இன்ச் வரும். கொஞ்சம் சின்ன பிளவுஸ்னா 1.25 இன்ச் 1 இன்ச் வரும். ஸோ அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு மாறும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட்ஸை நம்ம இங்க ஒரு வி கட் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் மெயின் கட்டு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு கட் கொடுப்போம். அது இங்கே சென்ட்ரலா இந்த ஹைட்ல பாதியா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வர டாட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் போர்ஷன் இப்போ நமக்கு கிளியரா கிடைச்சிச்சு.
எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லீவுக்கு கரெக்டாக இந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸ்லீவ் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 4 மடிச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம 2 லேயர் மடிச்சுக்கிறோம். இப்போ 4 லேயராக மடிச்சுக்கிறோம். ஸ்லீவுக்கு ஃபர்ஸ்ட் எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் நம்ம விட போகிறோம். இது வந்து ஸ்லீவில் ஹெம்மிங் போர்ஷனுக்காக விட்டுருக்குறோம். அடுத்து பிளவுஸோட ஹைட்டு. இந்த பிளவுஸோட ஹைட் வந்து 6 inches. ஸோ எனக்கு 6 inches இந்த பிளவுஸ் கரெக்டாக இருக்குது. 6 inches மேலே 1/2 inches மார்க் பண்ணியிருக்கிறேன். இங்கே 1.5 inches ஹெம்மிங் போர்ஷனுக்கு விட்டுருக்கிறேன். ஸோ இந்த பிளவுஸோட ஹைட் வந்து டோட்டலாக 6.5 inches. இந்த சைடு நாம் எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த 6.5 inches எடுத்துட்டு இங்கே மேலே இருந்து 3 inches மார்க் பண்ணிக்கணும். இதுதான் ஆம்கோல் சைடோட ஹைட்டு. இப்போ இங்கே இருந்து இப்படி ஒரு டிரா போட்டா ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். சென்டர் போர்ஷன்ல ஒரு வி கட் கொடுத்துருங்க. இந்த ஸ்டிச்சஸ் இருக்கிற ஸ்பேஸ்லயும் ஒரு வி கட் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஸ்லீவ் ஃபுல்லா கிடைச்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1.5 inches மார்க் பண்ணிட்டு இந்த பிளவுஸோட டோட்டல் இந்த பிளவுஸ் வளைவுல வந்து 1 inches நாம கம்மி பண்ணணும். ஸோ 1 inches சென்டரா மார்க் பண்ணியிருக்குது. இது எட்ஜ். இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் நாம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே இந்த 1 inches இப்படி லைட்டா பிசுறு வராம மார்க் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணலாம். இது ஃப்ரண்ட் போர்ஷன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு வி கட் கொடுத்துருக்குறோம். இப்போ ஸ்லீவும் கம்ப்ளீட்டட். நாம இப்போ ஒரு நார்மல் பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு கம்ப்ளீட்டா கத்துட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டிச்சிங் பத்தி பார்க்கலாம்.